செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு எழுச்சி இன மாநாடு, மே 18 எழுச்சி இன மாநாடு. அந்த மாநாடை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த நிகழ்ச்சி. நம்ம ஏற்கனவே பாமக நடத்தின அந்த ஒரு மாநாடை பத்தி நம்ம பேசணும். அதுல என்னென்ன கான்ட்ராவர்சி வந்தது சொல்லி நம்ம பேசணும். அதே மாதிரி இது இலங்கையில மே 17ஆம் தேதி இறுதி போர்ல கொன்று குவித்த மக்கள், அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துற விதமா ஒரு வருஷமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சீமான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ சீமானை பல பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது. அவருடைய கருத்துக்கள் பல பேருக்கு வேறுபாடுகள் இருக்கலாம். அவர் சிலதை இப்படி சொல்றாரு, இப்படி சொல்லியிருக்கலாம், பல இப்படி சொல்லிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு சொல்லி எல்லாருக்குமே கருத்து வேறுபாடு. யாருமே 100% பர்ஃபெக்டான அரசியல்வாதியோ மனிதரோ இந்த உலகத்துல கிடையாது. ஒரு கருத்துக்கும் எதிர்கருத்து இருக்கு. இப்ப தந்தை பெரியார பிடிச்சவங்களுக்கு சீமானோட பேச்சுக்கள் பிடிக்காம போகும். திராவிடத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு சீமானோட பேச்சு பிடிக்காம போகும். ஆனால் பிடித்தவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க தமிழ் தேசியத்தை விரும்புறவங்க இன்னைக்கு சீமான் பின்னாடி திரண்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது இன்னும் ஒரு உதாரணம். இப்ப சீமான் பேசும்போது, சீமான் ஐயா பேசும்போது அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் நடைபெற்ற அந்த இறுதி போர்ல எப்படி மக்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்க அப்படின்றது அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல யாராலையும் பெருசா பேசப்படலை அப்படின்றது உண்மை உண்மை உண்மை. இப்ப இருக்கும் இளைஞர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தெரிய வாய்ப்பு கிடையாது. 2009 நடந்த அந்த இனப்படுகொலை நாங்கெல்லாம் அப்போ போயிட்டு இருக்கும்போது பேப்பர்ல ஒரு சாதாரண ஒரு நியூஸ் மாதிரி அது ஃபுல் பேஜ் நியூஸ் போட்டிருந்தாங்க ஈவினிங் பேப்பர்ல. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த பேப்பர்ல பெரிய நியூஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது அந்த ஒரு சேட்டலைட்ல எடுத்து ஃபர்ஸ்ட் காலையில இந்த இடம் இப்படி இருந்தது, மாலையில இந்த இடத்துல அங்க இருந்த மக்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி 2 போட்டோ எடுத்து அதுல போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப இதை பத்தி எந்த கட்சியும் எதுவுமே பேசல. இப்ப அவர் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எதுவுமே பேசல. அன்னைக்கு மிக மிக மோசமான நிலைமையில இருந்தது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது 1984, எனக்கு விவரம் தெரிஞ்சு 1984 இதே மாதிரி ஒரு பெரிய பொறுமை இருந்தாரு, எம்ஜிஆர் உயிரோட இருந்தாரு. அப்போ அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருந்தது. அப்போ அவர் 84 சில நடந்ததெல்லாம் எங்க ஏரியாலேயே ஒரு கல்யாண மண்டபத்துல போட்டோஸ் மாதிரிலாம் வச்சு எல்லாருக்கும் காமிச்சாங்க. இந்த மாதிரிலாம் இளைஞர்கள் நடக்குது. அப்பெல்லாம் இந்த மாதிரி மீடியாஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போட்டோ பிடிச்சி ஒரு மண்டபத்திலே வச்சு இந்த மாதிரி இளைஞர்கள் நடக்குது அப்படின்னு இளைஞ மக்களுக்கு தமிழ்நாட்டுல சப்போர்ட் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி 1984. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறமா பல விதமா மாறி 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 அவருடைய ராஜீவ்காந்தி படுகொலை மாறி மாறி எங்கேயோ போய் இன்னைக்கு 2009 இறுதி கட்ட போர் வரைக்கும் அது பல இது மாறி வந்துருச்சு. அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த கட்சியுமே விடுதலை புலிக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க பயங்கரவாத இயக்கமா இல்ல விடுதலை, அவங்க நம்ம ஒரு சில பயங்கரவாத இயக்கம்ன்றாங்க, நம்ம விடுதலை போராளி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதெல்லாம் மாறுபட்டு இருக்கு. தமிழர்கள் அதை ஒரு விடுதலை போராட்டத்துக்காக போராடினவர்ன்றோம். மற்றவங்க அதை பயங்கரவாதின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் நம்ம உள்ள போக விரும்பல. ஒரு கருத்து இருக்குதான், இது மாற்று கருத்தே கிடையாது. நியாயமா நம்ம எடுக்க வேண்டிய கருத்துக்கள், சில கருத்துக்கள் இருக்கு. என்னன்னா ஏதோ அந்த பயங்கரவாதிகளை கொள்ளாம அப்படி கூட வச்சு, ஆனா ஒரு சாதாரண பொதுமக்கள் அரசாங்கம் சொன்ன இடத்துலதான் ஒரு வேலி போட்டு இது உள்ள மக்கள் சேர்த்து இங்க வரவங்க நாங்க வச்சுப்போம், மத்தவங்க நான் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்படி ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மக்கள் தன் உயிருக்காக சரி அரசாங்கத்தை கடைசி நேரத்துல நம்பி இருந்தவங்க பாதி பேர் அவரே அமைச்சிடுறாரு, நீங்க அங்க போய் தங்கிடுங்க, நாங்க போராடுகிறோம், உயிரை காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அவரும் அனுப்புறாரு. அது எல்லாத்தையும் நம்பி அங்க போனவங்களை கொத்து கொத்தா பாம்பை போட்டு கொலை பண்ணது 2009 மே 17க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. சோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அதை தட்டி கேட்க ஆள் இல்லை. நாங்களாம் அப்போ ரொம்ப கடுமையா எங்க மனதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது உண்மை. அதுக்கப்புறம் அதை தட்டி கேட்க நம்மளுக்கு மே 17 இயக்கத்தை சார்ந்த ஒருவரும், அப்புறம் அண்ணன் திருமாவளவரும், அப்புறம் வைகோ அந்த மாதிரி போனவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சீமான் மேல வர ஆரம்பிக்கும் போது அவருடைய பேச்சுக்கள் கேட்க நல்லா இருந்தது. ஆனா அவர் இவ்வளவு தலைவர்கள் இருக்கும்போது இவர் மட்டும் இது இவ்வளவு ஓவரா பேசுறாரு, இது என்ன, இது விடுறதெல்லாம் கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களே தவிர, ஏன்னா அப்பதான் வராரு உள்ள. இவ்வளவு நாள் இவங்கெல்லாம் விட்டுட்டு இவங்க பின்னாடி எப்படி சார் இருக்க முடியும்? இவர் சும்மா ஏதோ ஓட்டுக்காக ஏதோ பண்றாரு, சினிமா படம் டைரக்ஷன் சரியா பண்ணல, ஏதோ ஓடி ஒரு காலத்தை ஓட்டி இருக்கிறாரு அப்படின்னா எங்களை மாதிரி பல பேர் நம்புறோம். அந்த காலகட்டத்துல சீமான அதே மாதிரிதான் நாங்களும் என்ன பயங்கரவாதி, அவர் ஏதோ ஒரு தப்பான ரூட்டுக்கு போறாரு அப்படின்னு போயிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இவரு சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா,
பல சந்தேகங்கள் வந்து தமிழ் பேசுற தமிழ் தேசிய மக்களுக்கு வந்து பல சந்தேகங்கள் வந்து நம்ம மனசுல வந்து உருவாகும். நம்ம வந்து திராவிட கட்சிகளையோ இல்ல திராவிட ஆட்சியிலையோ குறை சொல்றது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா கடந்த 50 வருஷத்துல 50-60 வருஷத்துல இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களை விட மிக சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதிமுக திமுக 2 கட்சி தான். அந்த 2 கட்சியை சேர்ந்தவங்க அந்த தலைவர்கள் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து போராடி நீங்க இந்தியாவில எங்க போனாலுமே இந்த அளவுக்கு வந்து ஒரு இது வந்து இருக்காது. ஒரு நீட் ஒரு கண்ட்ரி நீங்க பார்க்க முடியாது. ரோடுல இருந்து பஸ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும். மற்ற ஊர்களோட கம்பேர் பண்ணும்போது அமைதி இமதி எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம மனசுல வந்து ஒரு சிறிய வந்து ஒரு விதையை வந்து அந்த 2009 வந்து விதைச்சது என்ன அப்படின்னா, எல்லாம் ஓகே ஆனா தமிழர்களுக்காக பேச ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குனது அந்த 2009 இன்சிடென்ட். அது வந்து உண்மை. அதை மறைக்கவோ மறுக்கவோ சொல்ற எதுவுமே பொய் கிடையாது. இன்னைக்கு கூட அதை வந்து நம்ம வந்து ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, பிரபாகரன் சார் மேதகு பிரபாகரன் வந்து என்ன பண்றாங்க, இந்திய அரசாங்கம் வந்து பயங்கரவாதியா அறிவிச்சுட்டு இதை கொண்டாடினா காங்கிரஸ் கோச்சுக்கும். இதுதான் அங்க நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் பிஜேபி கோச்சுக்கும். அது வந்து பல துன்பியல் சம்பவங்கள்லாம் நடந்துதான். அதெல்லாம் விட்டுருங்க. இவரு அப்ப நம்ம என்ன போக்கஸ்ல வர வேண்டியிருக்குன்னா, அந்த இனப்படுகொலை நடந்திருக்கு பிரபாகரன் ஐயா அப்படின்ற ஒரு பேரால நீங்க அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அதை எழுந்துட்டு மத்த விஷயத்துக்கு போயிட்டோம். மத்த இந்த இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர அது மே 17 விடுங்க, அது ரொம்ப அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்லை. இந்த 2 கட்சியினர்களே 2 கட்சியோட பாமக கூட இதுக்காக ஒண்ணும் பெருசா பண்ணல. இளைய தளபதி விஜய் வந்து அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு மெழுகுவத்தி ஏற்றி ஏதோ பண்ணுங்கன்னு இருக்கிறாரு. பரவாயில்ல, ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு. நம்ம அவரை அதுக்காக நம்ம யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி நேற்றைய நிகழ்ச்சியில வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க என்னென்ன கொடுமைகள் நடந்தது அப்படின்னு ஒரு வீடியோவா போட்டு காமிச்சு மக்களுக்கு எல்லாமே வந்து அதை புரிய வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் அங்க பார்த்த மக்களுக்காவது அது புரியும். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, இது நம்ம விட்டுடக்கூடாது. வரும் இளைஞர்கள் மத்தியில வந்து வரும் குழந்தைகள் மத்தியில வந்து மனசை இதை பதிய வைக்கணும். பதிய வைக்கதான் இது தொடர்ந்து வளரும். அப்பதான் அந்த சுதந்திர போராட்டமா இளைஞர்கள் இருக்கிற சுதந்திர போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இது வந்து கரெக்டான பாயிண்ட் தான். எங்களை பொறுத்தவரை கரெக்டான பாயிண்ட் தான். அவர்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனா இது சரியா தப்பான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் வந்து யோசிக்க வேணும். அவரை கேட்கிற அடுத்த கேள்வி, தமிழில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மற்றவர்கள் வந்து கை கொடுக்கல அப்படின்றது இன்னொன்னு வந்து பேசுறாரு. எல்லாருக்கும் மனசுல கஷ்டம் இருக்கும். ஆனா நம்ம தலைவர்கள் சொல்றது வந்து நம்ம கேட்டுதானே ஆகணும் அப்படின்ற ஒரு உண்மை எல்லாருக்குமே இருந்திருக்கும். அப்புறம் அவருடைய பேச்சுல வந்து பல வீரமான பல பேச்சுகள் பேசுறாரு. அது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. எப்படி நடந்தது, எப்படி வந்தது, நம்ம எப்படி போராடணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நாம் தமிழர் கட்சி ஏன் வந்து முக்கியமா இருக்கு, இந்த தமிழர்களை பத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம். நாட்டுல வந்து தமிழரா ஒரு சுத்த தமிழரா இருந்தா அந்த 2009 அப்புறம் 2009 இருந்து ஒரு ஒரு நம்ம வந்து மக்கள் மனசுல பதிய வச்சு ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திருக்காங்க இலங்கை வச்சு. அதே போல் நாம் ஒரு தமிழ் கட்சி இல்லாதால இவங்க திராவிடர் கட்சிகளால் சேர்த்து அதை பண்ண முடியல அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில வந்து சொல்றாரு. இது வந்து உண்மையா, இது வந்து பொய்யா அப்படின்றது வந்து மக்கள் மன்றம் தான் நம்ம அதை வந்து பார்க்கணும். ஆனா ஒண்ணு, அவர் சொல்றது வந்து ஒரு சில உண்மைகள் வந்து தமிழுக்கு வந்து தமிழ்நாட்டுல முக்கியத்துவம் இல்லை அப்படின்றது வந்து யாருமே மாற்றுக்கருத்து சொல்லவே முடியாது. தமிழ் பலகையை வைக்கணும், அது செஞ்சிருவாரு ஈஸியா, அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் செய்யலாம். அரசாங்கம் வந்து அதெல்லாம் செய்யலாம். தமிழுக்காக பல முக்கியத்துவம் தரலாம். இந்த கொஞ்சம் மனசு இறங்கி இலங்கை இலங்கையில ஏற்பட்ட அந்த இனப்படுகொலை வந்து நியாயப்படுத்தாம அந்த நாட்டுக்கு எதிராக வந்து சில விஷயங்களை வந்து தமிழில் இருக்கிற மற்ற கட்சிகள், அதாவது திமுக அதிமுக மெயினா 2 பேர் வந்து ரொம்ப முன்னெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திமுக அதிமுக 2 முன்னெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மக்கள் வந்து விரும்புறாங்க. ஒரு சேர பண்ணும்போது இந்த திராவிடர்கள் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் மீறி தமிழர்ன்ற கலாச்சாரம் வந்து அந்த 2 கட்சிக்கும் வந்து வரதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. இப்ப காங்கிரஸ் பிஜேபி விட்டுருங்க, அது நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத இந்திய கட்சி. பட் தமிழ்நாட்டில் இருக்கிற அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த விஷயத்துல ஒன்னா முன்னெடுத்து இலங்கையில இருக்கும் நம்ம இன சொந்தங்களுக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் நடத்தியோ இது பண்ணியோ ஒரு போராட்டம், சுதந்திர போராட்டம், ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சி நம்ம எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்தாலே ஒரு முன்னெடுப்பு வந்து அரசாங்கங்களுக்கு பெரிய இந்திய அரசாங்கத்தெல்லாம் சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும் நிற்காம. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துல ஒண்ணு சேர்ந்து சீமான் அவங்க சொல்ற இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு மற்றதுல வந்து கருத்து வேறுபாடு வச்சுக்கங்க, ஆனா இந்த விஷயத்துக்காக ஒண்ணு சேர்ந்து அவர் சொல்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில் வாழணும் இன சொந்தங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். சரி, இந்த மாநாட்டுல என்ன சிறப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா, இது மாநாடுல ஒரு சாதா பொதுக்கூட்டம் தான். இதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த நீட்னஸ் கிளீனஸ், இப்ப இந்த தண்ணிக்கு வந்து ஒரு வழி பண்ணியிருந்தாங்க, நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது அங்கேயே பைப் லைன் போட்டாங்க. எந்த விதமான
அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல வந்து அடைக்கப்பட்ட தண்ணீரை அவங்க கொடுக்கவே இல்லை. அங்கேயே குழா போட்டு ஒரு வரிசைக்கும் ஒரு குழா போட்டு அங்கேயே போய் தண்ணி பிடிச்சி அங்கேயே குடிச்சிட்டு சுற்றுச்சூழல் பிளாஸ்டிக்கை வேஸ்ட் பண்ணாம சுற்றுச்சூழலை பாதுகாத்து அவ்வளவு பெரிய பேய் மழை பெஞ்சா கூட அழகா 2 ஹவர்ல மீட்டிங் பண்ணி கண்ட்ரோலா உட்காந்துட்டு கலாட்டா பண்ணாம சொல்றது ஒரு மனுஷன் 2 மணி நேரம் பேசலாம். 2 மணி நேரம் பேசுற அளவுக்கு இப்ப இருக்கிற எந்த அரசியல் தலைவருக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அவர் பேசுறது வந்து சரியா தப்பான ஆர்கியூ பண்ணலாம் விட்டுருங்க, அது அப்புறமா இருக்கு. நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ அப்போஸ் பண்ணியோ பேசல. ஆனா ஒரு மனுஷன் 2 மணி நேரம் பேசுற அளவுக்கு அவருக்கு வந்து அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் அது பெரிய பிளஸ் பாயிண்ட். அந்த 2 மணி நேரமும் அவ்வளவு பேரும் உட்காந்து யாரும் எழுந்துக்காம ஃபுல்லா அந்த பேச்சை கேட்டுட்டு தான் எழுந்து போனாங்க. அது அடுத்தது. 3வது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்தது சரி போனது சரி அமைதியா உட்காந்து கரெக்டா கேட்டு எந்த விதமான சின்ன பிள்ளைத்தனமும் பண்ணாம இப்ப மற்ற நம்ம பார்த்துட்டோம் எல்லாம் அதெல்லாம் பண்ண அது மாதிரி இல்லை. ஆனா இதுல இன்னொரு மிகப்பெரிய குறை நான் பார்த்தது என்னன்னா, மற்றவர்கள் போடுற அந்த சாதாரண மீட்டிங் மாநாடுலாம் டிவில அவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி பண்ணி அப்படியே அதுதான்ற மாதிரி ஆக்குறாங்க. ஆனா இதுல எதுவுமே காட்டலன்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். எந்த விதமான அதாவது அதை வந்து ஒரு வெப்ல போடுற வந்து நம்ம அடிச்சு பாக்குறோம். தந்தி டிவி நியூஸ் எயிட்டின்னு பார்த்தா அதுல எதுலையுமே வந்து சும்மா கீழே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டிருக்காங்களே தவிர ஒரு இதுவாகவே இல்லை. அங்க பாட்டு அது வந்து ஏன் இந்த டிவி சேனல் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி எந்த உதவியுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு என்னென்ன அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னும் அடுத்த டைம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு அதை போட வேண்டிய அவசியம் இருக்கு. சோ மக்கள் வந்து இந்த கட்சியை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக விரும்புறாங்க. அந்த விரும்புறது வந்து எல்லா கட்சியும் ஏதோ ஒரு காரணம் இருந்தால் அந்த காரணத்துக்காக விரும்புறாங்க. இது விரும்புறோம் ஒரு பெரிய போர்ஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட 8.8% தனிப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. நீங்க தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சி வந்து மாநில கட்சி அதுதான். அப்படின்னு இருக்கும்போது இப்ப பாமகலாம் அந்த மாதிரி தான் உருவாச்சு. பாமகலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அப்படி தேமுதிமுக எல்லாம் வந்து பரவாயில்ல, அது போராடணும்னா அது அப்படி வந்து போராடணும். பட் பாமக எல்லாம் ரொம்ப இன்வால்மெண்டோட இருந்தது. அவங்கள கூட ரொம்ப பெரிய இது காரணம் அவங்க கட்சி 1000 பிரச்சனையாலே என்னன்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த தமிழர்களுக்காக செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல அட்லீஸ்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இலங்கையில வந்து ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை சரி பண்ணி அங்க வாழும் தமிழ் மக்களுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி தரதுக்கோ இல்ல அது என்ன அந்த விரும்புறாங்க அந்த மக்கள் என்ன விரும்பலாம் வாங்கி தரது வந்து இந்த அனைத்து கட்சியோட பொறுப்பை வந்து எல்லா கட்சியும் சேர்த்துக்கணும். மெயினா மீடியாவுக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க. நீங்க ஏன் வந்து இந்த மாதிரியான நாம் தமிழர் இந்த ஒரு கட்சியை மட்டும் எந்த மீட்டிங்லயும் நானும் பாக்குறேன், பல நாள்ல பாக்குறேன், நீங்க போடவே மாட்டீங்க. சரியா ஒரு இதுல உட்காரும் போது கூட நேர்பட பேச அந்த மாதிரி ஒரு விவாத மேடையில உட்காரும் போது கூட பெரும்பாலும் அந்த கட்சி சார்ந்தால உட்கார வைக்க மாட்டீங்க. அவங்க ரொம்ப மேட்டர் இருக்குங்க. நீங்க அவங்களை உட்கார வைங்க, அவங்க சொல்ற கருத்தை கேளுங்க. அது ஒரு ஆப்போசிட் வந்து மக்கள் வந்து அவளை நம்பி அவளை ஓட்டு போட்டு ஒரு பெரிய கட்சியா மாத்திருக்கிறாங்க. மீடியாக்கள் வந்து இதுல வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க. இது வந்து தமிழக மக்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சல கஷ்டத்தை ஏற்படுத்துன்றத மறந்துடாதீங்க. பெரிய மீடியாக்கள் அரசியல் பின்புலம் இல்லாமல் எவ்வளவுதான் அரசியல் இருந்தாலும் எல்லா கட்சியும் ஒரு கட்சியை மட்டும் இப்ப வளர்ந்த ஒரு கட்சியை மட்டும் பயங்கரமா ஹைட் பண்றீங்க. என்ன நடந்தார் போனார் வந்தாருன்றீங்க. இது சாதாரணமா போடுறது கூட ஏன் போட மாட்டீங்கன்னு தெரியல. இது என்ன அரசியல் என்ன வியாபாரம் சொல்லி தெரியல. எனவே இதுல வந்து பெரிய மன வருத்தமா இருந்த இந்த நியூஸ் சேனல்லாம் என்ன பண்ணுங்க, இவருடைய நிகழ்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அவர் சொல்றது வந்து நல்ல கருத்துக்கள் சொல்றாரு, நல்ல விஷயங்களை பேசுறாரு, மக்கள்கிட்ட போட்டோம் 4 பாயிண்ட் போட்டா 40 பாயிண்ட் எதிர்க்கட்டும், அதுல தப்பு இல்லை. ஆனா என்ன பேசுறாருன்றத மத்த இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசினா போடுறீங்க, ஸ்டாலின் பேசினா போடுறீங்க, உதய ஸ்டாலின் பேசினா போடுறீங்க, சாதாரண அமைச்சர் பேசினா போடுறீங்க, விஜய் பேசினா ஃபுல்லா அதுதான் டெலிகாஸ்ட் பண்றீங்க. வேற வேலையும் இல்லாம எல்லா சேனலையும் அதான் போடுறீங்க. ஆனா சீமான் பேசினா ஏன் காட்ட மாட்டீங்க, ஏன் பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? அதை தயவு செஞ்சு உடை தெரிந்து நடுநிலைமையோட கொஞ்சம் நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மாநாடை இந்த மீட்டிங்கை மிக சிறப்பா நடத்தின நாம் தமிழர் கட்சிக்கு அது இந்த மாதிரி எல்லாம் ஒரு மீட்டிங் நடந்தாதான் ஒரு கல்ச்சர்டு ஒரு பீப்புள்ஸ் வந்து அங்க வராங்க. இந்த மாதிரி ஒரு பண்பட்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு பல பேருக்கு முன்னுதாரணமா இருந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.